திரு ரமேஷ், இது இணைப்பு பிணைப்பு ஒன்றிணைந்த அதிமுக அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கே. அவருடைய பேச்சுங்கிறது யாரையும் இணைப்பதற்கு அவர் தயாராக இல்லை என்பதை காட்டுகிறதா? அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த நிலையிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒன்றிணைவது குறித்து பிற தலைவர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கு முன்பாகவே திரு கே.பி. முனுசாமியை விட்டு பேச வைத்தார், திரு டி. ஜெயக்குமாரை விட்டு பேச வைத்தார். இப்படி பேச வைத்ததெல்லாம் அவர்தான் பேச வைத்தார் என்று நம்ப தகுந்த தகவல்கள் உண்டு. இப்போது அவரே நேரடியாக கூறிவிட்டார், இணைப்புக்கு வாய்ப்பில்லை என்றதோடு திரு ஓபிஎஸ்ஐ கடுமையாக தாக்கி பேட்டி அளித்திருக்கிறார். ஓபிஎஸ் பலாப்பழம் சின்னத்தை வைத்து மத்திய மந்திரி ஆகலாம் என்று கனவு கண்டார் என்று சொல்கிறார். ஆனால் ஓபிஎஸும் டிடிவியும் படுதோல்வி அடைவார்கள், டெபாசிட் இழப்பார்கள் என்று சொன்ன அதிமுக தான் இந்த தேர்தலில் டெபாசிட் இழந்து வீதியில் நிற்கிறது. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் கட்சி வீழ்ச்சியை சந்தித்தது என்பது குறித்து சிந்தித்ததாகவே தெரியவில்லை. இன்னொன்று, ஏற்கனவே தோல்விக்கு பிறகு சேலத்தில் பேட்டி அளித்த அவர் கட்சி பின்னடைவையே சந்திக்கவில்லை என்று அவர் கூறியது 2024 ஆண்டின் சிறந்த நகைச்சுவை. ஆகவே அதிமுக தொடர்ந்து சுயநல பாதையில் பயணிக்கிறது என்பது இந்த பேட்டி வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே போல இறுதியா அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதிமுகவுக்கு துரோகம் செய்யணும்னு யார் நினைச்சாலும் ஓபிஎஸ் நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்றது வேற யாருக்கும் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையா பார்க்கப்படுகிறதா? கட்சியில வேற யாரும் அந்த சிந்தனைக்கு போக வேண்டாம்ன்ற ஒரு ரீதியில சொல்லக்கூடியதா பார்க்க முடியும். நிச்சயமாக அவரை கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் அல்லது அசர்ட்டிவாக தங்கள் பொசிஷனை வலுவாக நிலை கொள்கிற வகையில் இருக்கக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். சொல்ல வேண்டும் என்றால் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் ஆகியோரை எல்லாம் அவரை அலட்சியப்படுத்த முடியாத சக்திகள் கட்சிக்குள். ஆகவே அப்படிப்பட்ட அவர்கள் எல்லாம் வலிமை பெற்று ஒரு எதிர்குரல் எழுப்பக்கூடாது என்று அவர் கருதலாம். ஆனால் அப்படிப்பட்ட பலமான தலைவர் இவர் இல்ல. இவர் பலமான தலைவராக இருந்தால் அவரை பற்றி அப்படி எடை போடலாம். இவர் அவர்களைப் போல சமமாக இருந்தவர் தான், எல்லோராலும் தூக்கி மேலே வைக்கப்பட்டவர், குறிப்பாக திருமதி சசிகலா அம்மையாரால். ஆகவே அதிமுக ஒன்றிணையாவிட்டால் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திக்கும். இப்போ இதுக்கு அடுத்த கட்டமா இவருடைய இந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகு அதிமுகவுக்கு உள்ள வெளியே வேற என்ன இதுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் கூறியது போல திரு எடப்பாடி பழனிசாமியிடம் மற்ற சில அதிமுக முன்னணி தலைவர்கள் இது குறித்து பேசுகிறார்களா என்று இணைப்பை விரும்புபவர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லாவிட்டால் மீண்டும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் அதிமுகவின் இப்போதைய தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியும் பொது வெளியில் பரஸ்பரம் மோசமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை அடுத்த சில நாட்களில் நாம் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே வைத்தார்கள் அல்லவா, நீ செய்த ஊழல் தெரியாதா என்று பரஸ்பரம் மோதிக்கொண்டார்கள் அல்லவா, அந்த நிலைமையை மீண்டும் வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம். இப்போ அதிமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய தலைவர்களே இவரை விமர்சிக்க தொடங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவரை இப்போது உள்ள இருப்பவர்கள் விமர்சிக்க மாட்டார்கள். நான் சொல்வது, யாரையெல்லாம் இணைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார்களோ அவர்கள் விமர்சிப்பார்கள். ஆனால் இந்த சிச்சுவேஷன் வேண்டாம், சவுத்துல தோத்திருக்கோம்னா அதுக்கு தேவர் சமூகம் அதிருப்தி அடைந்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான காரணம் என்பதை உள்ளுக்குள் இருக்கிற சிலர் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே அதை வாயடைக்கிற முயற்சி தான் இப்போது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. அப்படி ஒரு இணைப்புக்கு முதலிலேயே அது ஒரு புல் ஸ்டாப் வைத்து விட வேண்டும் அத்தகைய டாக்ஸுக்கு என்பதுதான் இவருடைய நோக்கமாக இந்த பேட்டியின் மூலம் தெரிகிறது. ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி திரு ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.